வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். அரிசி ஆலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்ட 10 கோடி ரூபாயை திரும்ப பெற நடவடிக்கை. பாரதிய ஜனதா தலைவர் தாமோதர் வலியுறுத்தல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் வா சுப்பையாவின் நூற்றாண்டு நிறைவு விழா பீமகவுண்டன் பாளையத்தில் கோலாகலம். தாவரவியல் பூங்காவிற்கு அழைத்து செல்லப்பட்ட சமுதாய நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் பழமையான மரங்களின் தன்மை குறித்து விளக்கம். இனி விரிவான செய்திகள். வைத்திலிங்கம் ஆட்சி காலத்தில் அரிசி வாங்கியதில் நிர்ணயித்த விலையை விட ஊக்கத்தொகை என்ற பெயரில் கொடுக்கப்பட்ட 10 கோடி ரூபாயினை வசூலிக்க முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தாமோதர் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய உணவு கழகம் மற்றும் புதுவை அரசு விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும், மக்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசியை தர மறுக்கும் அரிசி ஆலை அதிபர்களுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மத்திய அரசு நிர்ணயித்த விலையை கிடைக்க முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அரசு ஆலை அதிபர்களும் நெல் வியாபாரிகளும் கூட்டு சேர்ந்து கொண்டு கூட்டணியாக விவசாயிகள் கமிட்டிக்கு கொண்டு வந்த நெல் மூட்டைகளை அடிமாட்டு விலைக்கு வாங்கி குவித்து விட்டார்கள். விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 75 கிலோ மூட்டைக்கு 200 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகளிடம் நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கின்றது. மக்கள் சாப்பிடக்கூட தரத்திலே இல்லாத காரணத்தினாலே புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் உடனடியாக வெள்ளை அரிசி கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. மேலும் கடந்த 6/10/2011 அன்று புதுச்சேரி அரசு அரிசி ஆலை அதிபர்கள் லெவி சட்டப்படி அரசுக்கு உற்பத்தி செய்தலே பாதி லெவியாக கொடுக்க வேண்டும், வெள்ளை அரிசி கொடுக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்தும் கூட இன்று வரை அரிசி ஆலை அதிபர்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை. புதுவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுப்பையாவின் 100வது ஆண்டு நிறைவு விழாவினை சபாநாயகர் சபாபதி துவக்கி வைத்து உரையாற்றினார். புதுவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் விடுதலை இயக்க தளபதியுமான வா சுப்பையாவின் 100வது ஆண்டு நிறைவு விழா வீரகண்டன் பாளையம் மந்தைவெளி திடலில் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு துவங்கியது. இதில் சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு துவக்க உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பேச்சு, ஓவியம், கட்டுரை, மகளிர் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக கவியரங்கம், இசை நிகழ்ச்சி போன்றவற்றுக்கு பின்னர் நடைபெற்ற நிறைவு விழாவில் முதல்வர் ரங்கசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் பாண்டியன், தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன், மாநில செயலாளர் கலைநாதன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் ஆகியோர் பங்கேற்றனர். புதுவையில் நடைபெற்ற வன பாதுகாப்பு கல்வி விழிப்புணர்வு கள பயணத்தில் சமுதாய நலப்பணி திட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வன பாதுகாப்பு பற்றிய படிப்பினை புகட்டும் வகையில் சனிக்கிழமையன்று காலை தாவரவியல் பூங்காவில் களப்பயணம் நடைபெற்றது. இதற்கு நாட்டு நலப்பணி திட்ட மாநில இணைப்பு அலுவலர் ராஜன் தலைமை தாங்க இதில் 500 பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த களப்பயணத்தில் தாவரவியல் பூங்காவில் உள்ள மரங்கள் வகைகள், அவற்றின் தன்மை, வயது மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை எலைட் ரோட்டரி சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட வேலை வாய்ப்பு முகாமில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி எலைட் ரோட்டரி சங்கத்தின் மூலமாக மகேந்திரா சத்தியம் நிறுவனத்திற்காக
பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவியருக்கான வேலைவாய்ப்பு முகாம் கிரீன் இன்ஜினியரிங் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பாலிடெக்னிக் கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் மாணவ மாணவியரும் ஏற்கனவே படிப்பை முடித்த 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதன் அறிமுக விழாவில் ரோட்டரி எலைட் ரோட்டரி சங்க தலைவர் முனுசாமி, செயலாளர் ஏகநாதன், ஆலோசகர் கருணாகரன், தலைவர் தேர்வு ஜீவராஜ் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் வைத்தியநாதன், ஜெயக்குமார் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் தேசிய ஒருமைப்பாட்டு இளைஞர் முகாமில் பங்கேற்றவர்களின் புகைப்பட கண்காட்சியை சபாநாயகர் சபாபதி துவக்கி வைத்தார். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஜலந்தரில் நடந்த இளைஞர் முகாமில் பங்கேற்றவர்களின் 2 நாள் புகைப்பட கண்காட்சி செகா ஆர்ட் கேலரியில் நடந்தது. தேசிய இளைஞர் திட்டத்தின் மாநில துணை செயலாளர் வெண்ணியப்பன் வரவேற்றார். மாநில செயலாளர் ஆதவன் தலைமை தாங்கினார். மாநில துணை செயலர் வெண்ணியப்பன் வரவேற்றார். புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து சட்டப்பேரவை தலைவர் சபாபதி சிறப்புரை வழங்கினார். இளைஞர் முகாமில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். சமூக நல வாரிய தலைவர் ரேவதி பர்குணன், வரலாற்று சங்க செயலர் மாரி அண்ணா தயாவதி, என்ஆர் காங்கிரஸ் மாநில பொருளாளர் வேல்முருகன், செஹா ஆர்ட் கேலரி வளையாபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். புதுவை காவல்துறையில் பணியாற்றி வரும் 3 அதிகாரிகளுக்கு IPS அந்தஸ்து. இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் வாழ்த்து. புதுவையில் கூட்டுறவு புத்தக கண்காட்சியை துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. 55 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய இலக்கு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ringa ringa roses, merry go round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணின் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணின் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி.
collections from Ram Tanganagai Maligai, Pondicherry. வைரம் வரம் வாங்கி வந்தேனே, இது தூய்மை நல்ல ராசி இல்லை தோஷம் சரிகமகரிசா. வைரம் வரம் வாங்கி வந்தேனே. Viba Diamond Jewelry Collections from Ram Tanganagai Maligai. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மதர் தெரேசா பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு விழாவில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னை தெரேசா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு விழா வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. இதற்கு பள்ளியின் முதல்வர் பால்ராஜ்குமார் தலைமை தாங்க லாரன்ஸ் முன்னிலை வகித்தார். புதுவை மறை மாவட்ட பொருளாளர் அருமை செல்வம் கிறிஸ்துமஸ் குடிலை ஆசிர்வதித்து வாழ்த்து செய்தி கூற, இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் பெற்றோர் கலந்து கொண்டனர். விழாவினை தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. புதுவை ஜீவானந்தம் பள்ளியில் நடைபெற்ற நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் விவகாரங்கள் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாநில நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி ராஜன், ஒருங்கிணைப்பாளர் பூபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் வெங்கடகிருஷ்ணன் தலைமையேற்று உரை நிகழ்த்த ஓவிய ஆசிரியர் அஞ்சான் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் புதுவை நகர பகுதியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் இருந்து 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விழா ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி முத்துக்குமார் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் செய்திருந்தனர். புதுவை காவல்துறையை சேர்ந்த சீனியர் எஸ்பிக்களுக்கு IPS அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு எஸ்பிக்கள் இன்ஸ்பெக்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை போலீஸ் சர்வீஸில் சேர்ந்த ஸ்ரீகாந்த் காரைக்கால் சீனியர் எஸ்பியாகவும், சந்திரன் புதுவை சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பியாகவும், சிவாஜி சின்கா மத்திய உளவு பிரிவில் டெப்டேஷன் அடிப்படையில் எஸ்பியாகவும் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் மூவருக்கு IPS அந்தஸ்து வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பதவி உயர்வு பெற்றுள்ள சீனியர் எஸ்பிக்கள் ஸ்ரீகாந்த், சந்திரனுக்கு காவல்துறை அதிகாரிகள், நண்பர்கள், முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுவையில் கூட்டுறவு புத்தக கண்காட்சியை துவக்கி வைத்த முதல்வர் ரங்கசாமி, இந்த ஆண்டு 55 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
புதுவை கூட்டுறவு புத்தக சங்கம் சார்பில் 15வது தேசிய புத்தக கண்காட்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் வெள்ளிக்கிழமை மாலை துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து புதிய நூல்களை வெளியிட்டார். வருகிற 25ஆம் தேதி வரை நடைபெற இருக்கும் புத்தக கண்காட்சியில் முன்னணி நிறுவனங்களின் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியில் புத்தகம் வாங்குவோருக்கு 10%, கல்வி நிறுவனங்களுக்கு 25% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த ஆண்டு நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் 45 லட்சத்திற்கு புத்தகங்கள் விற்பனையானதாகவும் இந்த ஆண்டு 55 லட்சத்திற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். படிக்கும் பழக்கத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்த இதுபோன்ற புத்தக கண்காட்சி உதவிடும் என்பதால் இதனை மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். கண்காட்சி துவக்க விழா நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகி தமிழ்செல்வி, பான்டெக்ஸ் மேலாண் இயக்குநர் முரளிதரன், கூட்டுறவு சங்க இணை பதிவாளர் வீரமுனி ராஜு, துணை பதிவாளர் கற்பகநாதன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அரசு வேலை வாய்ப்பில் ஆதி திராவிட இளைஞர்களுக்கு 16% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தலித் மக்கள் முன்னணி அருண் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆதி திராவிட மக்களுக்கு சிறப்பு கூறு நிதியில் இருந்து கல்வீடு கட்ட 4 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், கல்வி இலவச பேருந்துகளை கிராமப்புறங்களில் அதிகமாக இயக்க வேண்டும் என்றார். கால்நடைத்துறை சார்பில் தரப்படும் மானிய கறவை மாடுகளை தலித் பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அருண், அரசு வேலை வாய்ப்பில் ஆதி திராவிட இளைஞர்களுக்கு 16% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றார். பயணிகள் கவனத்திற்கு, லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐ சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ringa ringa roses, merry-go-round. பயணத்தையாக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 22279221. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காலவெலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்-ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை.
எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழைப்பொழிவு இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலின் உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையில் இருந்து 28 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரிசி ஆலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்ட 10 கோடி ரூபாயை திரும்ப பெற நடவடிக்கை. பாரதிய ஜனதா தலைவர் தாமோதர் வலியுறுத்தல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் வ. சுப்பையாவின் நூற்றாண்டு நிறைவு விழா பீமகவுண்டன் பாளையத்தில் கோலாகலம்.
தாவரவியல் பூங்காவிற்கு அழைத்து செல்லப்பட்ட சமுதாய நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் பழமையான மரங்களின் தன்மை குறித்து விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.